நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. காது கேளாதவ நலம் பெறுதல். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 37 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பிற இனத்து பகுதியில் வெற்றிகரமாக தம் இறையாட்சி பணியை ஆற்றிவிட்டு அதே பணி யூத மக்கள் வாழ்ந்த பகுதியில் இயேசு தொடர வந்துவிட்டார் என்கிறது நற்செய்தி வாசகம். காது கேளாதவ நலம் பெறும் புதுமையில் இயேசு சில இரக்கச் செயல்களை செய்வதாக மார்க்கு தெரிவிக்கிறார். நோயிற்றவரை தனியே அழைத்துச் சென்றது மெசியா ரகசியத்தின் பொருட்டாக இருக்கலாம். தம் விரல்களை காதுகளில் இட்டு உமிழ் நீரால் நாவை தொட்ட செயல்கள் அன்றைய நலம் தரும் மருத்துவர்களின் செயல்களை ஒத்திருந்தன. உமிழ் நீர் பயன்படுத்தப்பட்டதும் அன்றைய மருத்துவர்களின் செயலை ஒத்ததே. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பரமதந்தையின் வழியாக வல்லமை பெற்றதாக இங்கு புரிந்து கொள்ளலாம். எஃபாத்தா என்ற அரமேய வார்த்தை மார்க்கு பயன்படுத்தியுள்ளதும் அவரது பாணியே. அவ்வப்போது மார்க் நற்செய்தி இயேசு பயன்படுத்திய அரமேய மொழி சொற்களை கையாளுகிறது. இயேசு ஆணையிட்டு கூறியதன் கருத்து காது கேளாதவரை பிடித்திருந்த அசுத்தாவியை இயேசு வெளியேற்றுகிறார் என்கிற உணர்வை ஏற்படுத்ததான். கட்டவிழ்க்கப்பட்டதும் இதே கருத்தில்தான். இந்த நிகழ்ச்சியின் இறுதி வசனம் மக்கள் இயேசுவை மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று புனித ஸ்கொலஸ்திகா விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் துறவினி. கிபி 480 முதல் 547 வரை வாழ்ந்தவர். இத்தாலியில் செல்வந்தர்களான பெற்றோருக்கு இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்கள் ஸ்கொலஸ்திகாவும் அவர் சகோதரர் பெனடிக்டும். இள வயதிலிருந்தே இருவரும் பெற்றோரின் செல்வங்களை குப்பை என மதித்து வந்தனர். இச்சூழலில் பெனடிக்ட் முதலில் கபியாவோவுக்கும் அங்கிருந்து மோன்டே ஆசினோவுக்கும் சென்றபோது பெனடிக்ட் தொடங்கிய துறவு மடத்திற்கு சற்று அப்பால் ஸ்கொலஸ்திகாவும் ஒரு மடத்தை கட்டி முடித்தார். இவரோடு வாழ்ந்த துறவினிகள் பெனடிக்ட் தயாரித்த துறவு வாழ்வு ஒழுங்களையே பின்பற்றின. ஆண்டுக்கு ஒரு முறை தவக்காலம் தொடங்கும் முன் இரட்டை பிள்ளைகள் ஆன்மீகம் பற்றி பேசி பரவசம் அடைய ஒன்றாக வந்து சந்திப்பது வழக்கம். அவர்களின் கடைசி சந்திப்பை பற்றிய புனித பெரிய கிரகோரி அழகாக விவரிக்கின்றார். சந்திப்பு முடிந்தபின் மாலை நேரமாகிவிட்டதென்று தங்கையிடம் விடைபெற முயல்கிறார் பெனடிக்ட். தமது இறுதி நேரம் அண்மையில் இருக்கிறது என்பதை உணர்ந்த ஸ்கொலஸ்டிகா, இரவு முழுவதும் தங்குங்கள், ஆசை தீர ஆன்மீக காரியங்களை பற்றி பேசி மகிழ்வோ என்று அண்ணனிடம் கூறுகின்றார். அண்ணனோ இது நம் சபை ஒழுங்குக்கு எதிரானது என்று சொல்லி தம் துறவிகளுடன் விடைபெற முயல்கின்றார். அண்ணனை வற்புறுத்துவதில் இனி பயனில்லை என்று முடிவு செய்து இறைவனிடம் மிக உருக்கமாக மன்றாடுகின்றார். உடனே இடி மின்னலுடன் கூடிய பெருமழை பெய்ய தொடங்கியது. பெனடிக்ட் புறப்பட முடியாத நிலையில், சகோதரியை என்ன செய்து விட்டாய்? இறைவன் உன்னை மன்னிக்கட்டும் என்றார். நான் உங்களிடம் ஒரு விருப்பத்தை தெரிவித்தேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே விருப்பத்தை எல்லாம் வல்லவிடம் சமர்ப்பித்தேன், என் மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று பதில் உரைத்தார் ஸ்கொலஸ்டிகா.
மறுநாள் காலையில் பெனடிக்ட் தம் தோழர்களுடன் விடைபெற்று சென்றார். 3 நாட்கள் உருண்டோடின. பெனடிக்ட் தம் மடத்து ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவ்வேளையில் தம் தங்கையின் ஆன்மா வெண்புறா வடிவில் விண்ணில் பறந்து செல்வதாக காட்சி கண்டார். இதைத் தொடர்ந்து தம் உடன் துறவிகளிடம் தம் தங்கை இறைவனடி சென்று விட்டார் என்று அறிவித்தார். பின்னர் தனக்கென்று தயாரித்திருந்த கல்லறையில் தங்கையை அடக்கம் பண்ணினார். இன்று பெனடிக்டன் சபை 14 நாடுகளில் வேரூன்றியுள்ளது. இந்த 2 புனிதர்களும் தொடங்கிய துறவற சபை ஏறத்தாழ 5000 புனிதர்களை உருவாக்கி திரு அவைக்கு கொடுத்துள்ளது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வில் இரக்கச் செயல் செய்யும் பழக்கம் இயல்பாக உள்ளதா? இயேசுவை போன்று நோயாளிகள் குணம் பெற மனம் வந்து உதவுகின்றேனா? இயேசு அனுபவத்தோடு நல்லதை கேட்கும், நல்லதை பார்த்து பேசவும் செய்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசு அனுபவத்தோடு பார்க்கவும் பேசவும் செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.